எத்தனை பேர் உங்கள் வீட்டில் குடும்பத்தோட அப்பா அம்மா குழந்தைகள் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் உட்காந்து குடும்பமாக வழிபாடு செய்கிறீங்க? கை தூக்குங்க. அந்த பழக்கம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? குடும்பமாக நாங்கள் உட்காந்து வழிபாடு எப்பவுமே செய்வோம், தினமும் செய்வோம். 1, 2 இருக்குது. இப்போ மற்றவங்கெல்லாம் அம்மா பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை சாமிக்கு பூஜை செய்யணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூசைறையில் சாமிக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லி, ஆனால் அங்கே உட்காந்து சோஃபாவில் 2 பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா வேற ஏதாவது ஃபோன் பேசிட்டு இருப்பார். வீட்டில் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இறைவனுக்கு வழிபாடு செய்யும்போது கூட குடும்ப உறுப்பினர்கள் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இது நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் பூசை அறைக்கு போய் சாமியை வழிபடுற ஒரு வழக்கத்திலிருந்து மாறாக போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்பா அம்மா பூஜை செஞ்சாங்கன்னா அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பூசையில் போய் நாமளும் உட்காரணும், நமக்காக தான் இந்த பூசை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த குழந்தை பருவத்திலேயோ அந்த இளமை பருவத்திலேயோ மறந்து போயிடுறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு வீட்டில் நாமே பூஜை செய்யணும். ஏன் பெரியவங்க செஞ்சால் போதாதா அப்படின்னு சொன்னால், பசித்தவர்கள் தான் உண்ண வேண்டும். யாருக்கு பசியோ அவங்க சாப்பிட்டா தான் பசி அடங்கும் இல்லையா? யாருக்கு தாகமோ அவங்க நீர் பருகினால்தான் தாகம் அடங்கும் இல்லையா? யாருக்கு நோயோ பிணியோ அவர்கள் மருந்து சாப்பிட்டா தான் அவர்களுடைய நோய் நீங்கும் இல்லையா? அதுபோல யாருக்கு திருவருள் வேண்டுமோ அவர்கள் வழிபாடு செய்தால் தானே அவங்களுக்கு இறையருள் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, நாம வழிபாடு செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யணும் தானே.